தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், மத்தேயு 7:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று வேத வசனம் மிக தெளிவாக கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, பிதாவின் சித்தம் செய்கிறவர்கள் மாத்திரமே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாய் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களுக்கே பரலோக ராஜ்யம். பொய்யான காரியங்களை செய்யும் போது, பொய்யான வாழ்க்கை வாழும் போது இரண்டாம் மரணமாகிய அக்னி கடல் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய சுய விருப்பத்தை வெறுத்து தேவ சித்தத்தை செய்கிறோமா? எப்பொழுதும் நன்மை செய்கிறோமா? பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ்கிறோமா? மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருக்கிறோமா? எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமா? பிதாவின் சித்தத்தை செய்கிற மக்களாய் நாம் வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் பிதாவின் சித்தத்தை செய்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா.